வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சில்லி சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சைட் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தவாவில் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இது மேலே சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீஸ் சூடாக இருக்கும் போது தான் டக்குன்னு மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் வெறும் ப்ரெட்டில் சீஸ் கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டோஸ்ட் ஆன சைடில் கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ ஒரு க்யூப் ஃபுல்லாக நான் துருவிட்டேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லிஸை சீட் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி அது ஹீட்டாக இருக்கனால. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஏன் எல்லாருக்குமே பிடிக்கும்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா ஒரு சீஸியாகவும் இருக்கும். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.